நல்லா தான் இருந்தேன். எல்லாருக்கும் மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஆமா, நிறைய ஃபர்ஸ்ட் பாட்டு அது ஒருத்தர் விருப்பம் தானே. எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு பிடிச்சது. ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துதான் செகண்ட் பாட்டு பார்க்க வந்தேன். ஃபர்ஸ்ட் தான் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ ஆக்டிங் அது சொல்ல தெரியாது, ரொம்ப ட்விஸ்டிங். அதுதான் பாக்கணும். நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா தேர்ல வந்து பாருங்க. காந்தாரா 1 பயங்கரமான ஒரு ஒரு வெறித்தனமான ஒரு பிலிம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, வேற மாதிரி பிச்சுட்டான் அவரு. உண்மையிலேயே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. இன்னுமே அவரோட லெவல் ஆஃப் ஆக்டிங் ஒரு மாதிரி இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. நான் எதையுமே ரிலீவ் பண்ண மாட்டேன். நீங்க போய் பாருங்க. படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது சாமி, அது ஆக்சுவலா சாமி தான், அது வேற ஒண்ணும் இல்லை. உண்மையிலே ஒரு மாதிரி இப்ப கூட அப்படிதான் இருக்கு, வைப்ரேஷனோட தான் இருக்கு. உங்க எல்லாரும் கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்ல படம் தான், அடிபொலியா இருந்தாச்சு. அடிபொலி படம், எல்லாரும் வந்து காண்க. மலையாளத்தை ரொம்ப அந்த சார். மியூசிக் எல்லாம் சும்மா செகண்டே அடிபொலி. சூப்பரா இருந்துச்சு படம் ப்ரோ. தரமா நடிச்சிருக்காரு ப்ரோ. நீங்க வேற செம்ம கூஸ் பம்பா அந்த லாஸ்ட் அரை மணி நேரம் வேற லெவல் படம். தியேட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கலாம். படம் பயங்கரமா இருந்தது. அதெல்லாம் உண்மையிலேயே சொல்றேன், புல் அடிச்சிச்சு. வந்து மஸ்ட் வாட்ச் படம். ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த புலி வர சீனு, அப்புறம் அந்த ரிஷம் செட்டி பண்ண அந்த காந்தாரா மாதிரி அந்த சாமி மாதிரி நடித்த சீன், அதெல்லாம் ரொம்ப அப்பா ஒரு மாதிரி நல்லா பயமாவும் இருந்தது. அப்புறம் அவர் இது பண்ணும்போது அப்பா எவ்வளவு இதெல்லாம் இருந்தது. ஒரு மாதிரி நல்லா சாமி கும்பிட்டு மாதிரி இதுவா நல்லா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருந்தது. அந்த பிஜிஎம், அந்த பாட்டு, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. சூப்பரா இருந்தது. அந்த ஹீரோ ஆக்டிங்லாம் அவர் வந்து ஆக்டே பண்ணல. அவர் அந்த இதுவாவே வந்து எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டாரு. பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, செகண்ட் பார்ட்டும் சரி, அவர் வந்து பயங்கரமா பண்ணாரு. சூப்பரா இருந்தது. மஸ்ட் வாட்ச். இது காந்தாரா படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கடவுளை நம்பி வாழக்கூடிய ஒரு மக்கள், இன்னொரு மக்கள் வந்து கடவுளை வந்து அடக்கி வாசி அந்த ஏரியாவில் வந்து நைட்டில் ஷாட் வச்சுருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ளூ டோன் கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ளே நடித்த மக்கள் மேலே எல்லாருமே கையில் தீப்பந்தம் வைக்கிறனால எல்லாருக்குமே ஒரு வார்ம் லைட்டு. ஸோ இந்த காம்பினேஷனில் பார்க்கும்போது அந்த எல்லா ஃப்ரேமும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரொம்ப நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ். எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தேரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குதிரை வச்சுருக்கு. இந்த சாமி வந்து இவர் மேலே இறங்கி சண்டை போடுற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸு எல்லாமே வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பிரம்மாண்டமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த விஷுவல் ட்ரீட்டுக்காகவே நீங்கள் தேட்டரில் இந்த படம் ஒரு முறை பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்கள் ஒரு ஃபேமிலியை வந்து இந்த படம் பார்க்கலாம். ஹீரோ ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவர் இந்த நார்மலாக நடிக்கும் போது ஒரு டீசெண்டாக நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. திடீர்னு அந்த கடவுள் அவருக்குள்ளே இறங்கும் போது உண்மையிலேயே கடவுள் இறங்கிட்டாருன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் டோட்டலாக மாறலாம். அந்தளவுக்கு டோட்டலாக மாறி நடிச்சிட்டாரு. உண்மையிலே செம்ம சூப்பரான ஆக்டிங்கு. அதுலேயும் வந்து ஒரு காடஸ் உள்ள இறங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பாரு. அவர் ஆக்டிங் உண்மையிலேயே வந்து செம்ம சூப்பர். அந்த 2 சீக்வன்ஸும் மிரட்டி தள்ளிட்டாரு. ஜெயராமும் அவருக்கும் நல்ல கேரக்டர், அவரும் நல்லா நடிச்சிட்டாரு. ஹீரோயினுக்கும் ரொம்ப ஒரு பெரிய கேரக்டர், முக்கியமான கேரக்டர், அவங்களும் ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இன்னொரு ராஜா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் இல்லாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அதை மாத்திரம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனா வந்து அந்த படம் பார்க்கறது பொறுமை வரும். பொறுமை இருந்தா படம் பிள்ளைங்க பார்க்க வேண்டிய படம். அது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மனுஷனுக்கு வந்து ஆர்ட் இருக்கலாம், கலர் சொல்லக்கூடாது. இதுக்கு அவங்க சொல்ற கதை அதுதான். இருக்கக்கூடாது. இன்னொரு பாக்க நான் பார்க்கல, இந்த பாக்கம் தான் நான் பார்த்தேன். இந்த பாக்கம் இருந்தாங்க, அதை நம்ம பார்க்காம